ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி மாற்றி பயன்படுத்தப்பட்டதா? அது தொடர்பாக அரசு மறுப்பு தெரிவித்து விளக்கம் அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டி. வணக்கம் பாஸ்கர் பாண்டி. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக 5000 ரூபாய் வழங்கப்பட்டிருந்தது. பெரும் சர்ச்சையையும் விவாதத்தையும் ஏற்படுத்தி இருந்த நிலையில் அந்த நிதி தொடர்பாக தமிழ்நாடு அரசு தற்பொழுது ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. குறிப்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக இந்த நிதி ஒதுக்கப்பட்டதாகத்தான் இந்த குற்றச்சாட்டானது எழுதியிருந்தது. அந்த குற்றச்சாட்டிற்கு தான் இந்த விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானதும் ஆதாரமற்றதும் ஆகும் என தமிழ்நாடு அரசு உறுதிபட தெரிவித்திருக்கிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட எந்த நிதியும் வேறு திட்டங்களுக்கு மாற்றி பயன்படுத்தப்படவில்லை எனவும், அரசின் வரவு செலவு திட்ட முறையின்படி ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒதுக்கப்படும் மொத்த நிதிக்குள் பொது, ஆதி திராவிடர், பழங்குடியினர் என தனித்தனி கணக்கு தலைப்புகள் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உட்பட தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் போன்ற அனைத்து தனிநபர் பயனாளி சார்ந்த திட்டங்களிலும் பின்பற்றப்படுவதாகவும் அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தலைப்பின் கீழ் ஒதுக்கப்படும் நிதி அந்த சமூக பயனாளிகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த நிதியை வேறு சமூகங்களுக்கோ அல்லது வேறு நோக்கங்களுக்கோ பயன்படுத்த முடியாது. இது அரசின் நிலையான நிதி ஒழுங்குமுறையின் ஒரு பகுதியாகும் எனவும் அரசு அதிலே விளக்கம் அளித்திருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின பயனாளிகளுக்கு தனி தலைப்பின் கீழ் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இது தவிர கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 5000 வழங்குவதற்கான கூடுதல் செலவு தனி கூடுதல் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆதி திராவிடர் பழங்குடியினர் திட்டங்களுக்கான நிதியிலிருந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான நிதியானது எடுக்கப்படவில்லை எனவும், மேலும் இவ்வாறு நடந்ததாக கூறுவது முற்றிலும் தவறானது எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல நிதியை பாதுகாக்க அரசு தனிப்பட்ட சட்டத்தை இயற்றியுள்ளதாகவும், அந்த சட்டத்தின்படி இந்த சமூகங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிதியாண்டில் பயன்படுத்தப்படாத தொகை இருந்தாலும் அது பொது நிதியாக மாறாது எனவும், அடுத்த நிதியாண்டில் அதே நோக்கத்திற்காக எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்றும் இந்த சட்ட பாதுகாப்பும் ஆதி திராவிடர் நலத்துறைக்காக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகங்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்கு அரசு உறுதியாக செயல்பட்டு வருவதாகவும், சட்ட விதிமுறைகளையும் நிதி ஒழுங்கையும் கடைபிடித்து உரிய நிதி உரிய பயனாளிகளுக்கே சென்றடைவதை அரசு தொடர்ந்து உறுதி செய்து வருவதாகவும் அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. எந்த ஒரு திட்டத்துக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பயனாளிகளுக்கான தனி தலைப்பில் ஒதுக்கப்படும் நிதியை ஏற்கனவே உள்ள நலத்திட்டங்களில் இருந்து மாற்றி தருவதாக கூறுவது முற்றிலும் தவறானது ஆகும் எனவும் அரசு அந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.